அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது பல முன்னணி பிரச்சனைகளில் தலையிட்டுள்ளார். இவை அனைத்துமே மேற்காசிய நாடுகளை பாதிப்பதாக இருக்கிறது. உக்ரைன் பேச்சுவார்த்தை, காசா முன்னேற்றம், வரி விதிப்பு, H-1B விசா விதிமுறைகள் மாற்றம் என்று தினமும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு வருகிறார் ட்ரம்ப். இது எப்படி இந்தியாவை பாதிக்கிறது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமெரிக்காவில் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுகிறது. விவசாயிகள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர். இந்த நிலையிலும் இந்தியாவை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார் ட்ரம்ப். இதற்கு காரணம், இந்தியா பெரிய அளவில் பொருளாதாரத்தை கொண்ட நாடு. பொருளாதாரத்தில் இந்தியா முந்திவிடக் கூடாது என்று கவனமாக இருக்கிறார் ட்ரம்ப். அதனால்தான் சுற்றி சுற்றி இந்தியா என்ன செய்கிறது, என்ன திட்டங்களை கையில் எடுத்துள்ளது, எந்த திட்டங்கள் அமெரிக்காவின் ஒப்புதலுடன் முன்பு கையெழுத்தாகி இருந்தது என்று தோண்டி எடுத்து பார்த்து வருகிறார். அப்படியான ஒன்றுதான் சபாகர் துறைமுகம். இந்தியா சபாகர் துறைமுகம் வழியாக மத்திய ஆசிய நாடுகளை அணுகுகிறது. இதன் மூலம் பாகிஸ்தான் வழியாக செல்லாமல் ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுக்கு செல்ல முடிகிறது. இந்தியா கடந்த ஆண்டு ஈரானுடன் 10 ஆண்டுகள் துறைமுகத்தை இயக்க ஒப்பந்தம் செய்தது. $120 மில்லியன் முதலீடு மற்றும் $250 மில்லியன் கடன் உறுதி செய்யப்பட்டது. ட்ரம்ப் தற்போது சபாகர் துறைமுகத்திற்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்தார். இதனால் இந்த திட்டத்தில் பங்கு பெறும் இந்திய நிறுவனங்கள் ஈரான் மீது விதிக்கப்பட்ட தடைகளை எதிர்கொள்வார்கள். இந்தியா ஈரான் இடையே சபாகர் துறைமுகம் குறித்த மிகப்பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் மத்திய ஆசியா, ஆப்கானிஸ்தான், ரஷ்யா போன்ற நாடுகளுடன் இந்தியா நேரடி தொடர்பு பெற முடிந்தது. 2016இல் இந்தியா சுமார் $8 பில்லியன் முதலீடு செய்தது. துறைமுகம், இயந்திரங்கள், ட்ரில்லிங் மெஷினரி, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் போன்றவற்றில் இந்தியா பங்களிப்பு செய்தது. அமெரிக்கா அப்போது இந்தியாவுக்கு சிறப்பு விலக்கு அளித்தது. இதன் மூலம் ஆப்கானிஸ்தான் அபிவிருத்திக்கும் ஐரோப்பா ரஷ்யா வர்த்தக இணைப்புக்கும் வழிவகுத்தது. தற்போது இந்தியா இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் வழியாக ரஷ்யாவிலிருந்து மலிவு விலையில் கச்சா எண்ணெய் வாங்குகிறது. ஆனால் ட்ரம்ப் விரும்புவது இந்தியா ரஷ்யாவிலிருந்து அல்ல, அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் வாங்க வேண்டும் என்பதுதான். அதனால்தான் கூடுதலாக 25% சுங்கவரி விதிக்கப்பட்டது. இப்போது மேக்சிமம் பிரஷர் பாலிசியின் கீழ் சபாகர் திட்டத்தையும் அமெரிக்கா தடை செய்கிறது. இந்தியா இதன் விளைவுகளை ஆய்வு செய்து வருகிறது. திட்டத்தை தொடருவதாக இருந்தால் அமெரிக்காவின் தடைகளை எதிர்கொள்ள வேண்டும். நிறுத்தினால் ஈரானுடன் உறவு பாதிக்கப்படும். அமெரிக்க படைகளை ஆப்கானில் இருந்து அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் வாபஸ் பெற்றார். தற்போது அங்கு அமெரிக்க படைகள் இல்லை. ஆனால் பாக்ராம் விமானப்படை தளத்தை திரும்ப பெற வேண்டும் என்று கூறுகிறார் ட்ரம்ப். இது காபூலின் வடக்கு பகுதியில் உள்ளது. 2021ஆம் ஆண்டில் தலிபான்கள் ஆட்சியை பிடித்த பின்னர் அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடன் அமெரிக்க படைகளை அங்கிருந்து வாபஸ் பெற்று இருந்தார். சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பாக்ராம் விமானப்படை தளம் அமெரிக்காவின் கையில்தான் இருந்தது. ட்ரம்ப் இந்தியாவை சுற்றியுள்ள 3 முக்கிய நாடுகளில் பாகிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தானில் முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதனால் இந்தியாவின் நிலைப்பாடு சிக்கலாகி வருகிறது. முதலீடு, பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு உறவுகள் அனைத்திலும் தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. பாக்ராம் விமானப்படை தளம் காபூலின் வடக்கில் சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 2012ஆம் ஆண்டில் போர் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அமெரிக்க படையினர் இந்த முகாமில் இருந்து செயல்பட்டனர். ட்ரம்ப் இதனை எப்போதும் உலகின் மிக சக்தி வாய்ந்த முகாம்களில் ஒன்றாக குறிப்பிடுகிறார். மேலும் இதன் 11,800 அடி நீள ரன்வே பரப்பளவு பெரிய போர் விமானங்கள் மற்றும் சரக்கு விமானங்களை இயக்குவதற்கு ஏற்றதாக இருக்கும். இந்த முகாமில் வலுவான பாதுகாப்பு அமைப்புகள், மருத்துவமனைகள், எரிபொருள் கையிருப்பு நிலையங்கள் மற்றும் பரந்த சிறைச்சாலை வளாகம் இருந்தது. வீரர்களுக்கு பர்கர் கிங் மற்றும் பீட்சா ஹட் போன்ற துரித உணவு விற்பனை நிலையங்களும், மின்னணு சாதனங்கள் முதல் ஆப்கன் கம்பளங்கள் வரை அனைத்தையும் விற்கும் கடை இதில் இருந்தன. ஆப்கானிஸ்தானை விட்டு செல்ல ட்ரம்ப் விரும்புகிறார். ஆனால் உலகில் மிகப்பெரிய விமான தளங்களில் ஒன்றான பாக்ராம் மீது அவருக்கு ஒரு கண் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த பாக்ராம் விமான நிலையத்திற்கு அருகேதான் சீனாவின் அணுசக்தி நிலையங்கள் உள்ளன. அதனால் இந்த இடம் நோட்டமிடுவதற்கு வசதியாக இருக்கும் என்று ட்ரம்ப் கருதுகிறார். பாக்ராமில் இருந்து சுமார் 1 மணி நேர தொலைவில் தான் சீனாவின் அணுசக்தி நிலையங்கள் உள்ளன. பெய்ஜிங் தற்போது 600க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்களை வைத்திருப்பதாகவும் 2030இல் இது 1000க்கும் மேல் அதிகரிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவுடன் தலிபான் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருந்தாலும் தங்களது இடத்தில் இனி அமெரிக்காவுக்கு இடமில்லை என்று ஆப்கானிஸ்தான் அரசு கூறிவிட்டது. ஆனால் ட்ரம்ப் பிடிவாதமாக அந்த இடத்தை எப்படி திரும்ப பெறுவது என்பது என்று தனக்கு தெரியும் என்று எச்சரிக்கை விடுத்து இருக்கிறார். ட்ரம்ப் பாகிஸ்தானை தனது வலைக்குள் கொண்டு வருகிறார், இராணுவ உதவி வழங்குகிறார். இதன் மூலம் பாகிஸ்தானிலிருந்து சீனாவின் தாக்கத்தை எதிர்கொள்ள ட்ரம்ப் முயற்சிக்கிறார் என்பது தெரிகிறது.
வங்கதேசத்திலும் அமெரிக்க இராணுவத்தின் செயல்பாடுகள் அதிகரித்து வருகின்றன. குறுகிய காலத்தில் பல பயிற்சிகள் நடைபெறுகின்றன. இந்த பகுதியில் அமெரிக்கா உள்நோக்கத்துடன் நடந்து கொள்கிறது. இந்தியாவுடன் ட்ரம்ப் நெருங்கிய தனிப்பட்ட உறவுகள் உள்ளதாக கூறுகிறார். ஆனால் வரிகளை திணித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் மோதலை பேச்சுவார்த்தை மூலம் தான் தீர்த்துவிட்டதாக கூறினார். இதை இந்தியா மறுத்துள்ளது. சீனாவுக்கு எதிராக அமெரிக்காவின் கருவியாக இந்தியா மாற விரும்பவில்லை. இந்த விஷயத்தில் இந்தியா கவனத்துடன் செயல்படுகிறது. மொத்தத்தில் அமெரிக்காவின் நோக்கம் தென் ஆசியாவில் சீனாவின் தாக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான். விமானத்தளங்கள், இராணுவ உதவி மற்றும் பிராந்திய ஈடுபாடு அனைத்தும் சீனாவை கண்காணிக்க அல்லது எதிர்கொள்ள திட்டமிடப்பட்டதாகும். ட்ரம்பின் நடவடிக்கைகள் இந்தியா அமெரிக்க உறவுகளில் மோதலை ஏற்படுத்தலாம். நண்பர்களாக இருப்பது குறித்து ட்ரம்ப் பேசினாலும் பிராந்திய பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமானது. இதற்கு இந்தியா தற்போது முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. இந்தியாவுக்கு எது நல்லது என்று படுகிறதோ அதை மட்டும் செய்கிறது. ட்ரம்பின் ஆசிய திட்டம் நேரடியாக இந்தியாவை குறிக்கவில்லை. மாறாக ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான், சீனா போன்ற நாடுகளை எதிர்கொள்ளத்தான் என்றும் கூறப்படுகிறது. ட்ரம்ப் கூறுவது போல் பாக்ராம் விமானப்படை தளத்தை அமெரிக்கா கட்டமைக்கவில்லை. பாக்ராம் விமானப்படை தளத்தை முதலில் 1950களில் முகமது தாவூத் கானின் ஆட்சி காலத்தில் சோவியத் உதவியுடன் கட்டப்பட்டது. 1979 முதல் 1989 வரை சோவியத் ஆக்கிரமிப்பின் போது இது மாஸ்கோவின் விமானங்களுக்கான மையமாக இருந்தது. தீவிரவாதிகளுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான தாக்குதல்களை சோவியத் யூனியன் இந்த இடத்தில் இருந்துதான் தொடங்கியிருந்தது. வழக்கம் போல பொய் பேசி உலக நாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் நினைக்கிறார். மீண்டும் பாக்ராம் விமானப்படை தளம் ஒன்றும் அமெரிக்காவுக்கு பட்டுமெத்தையாக இருக்கப் போவதில்லை. பயங்கரவாத அமைப்புகளான அல்-கொய்தா, ISIS-K மற்றும் பாகிஸ்தான் தலிபான்களின் நடவடிக்கை பாக்ராம் பகுதியில் சவாலாக இருக்கும். 2025ஆம் ஆண்டில் ஆப்கானிஸ்தான், ஈரான் மற்றும் ரஷ்யா முழுவதும் ISIS-K பயங்கரவாத அமைப்பு செயல்பட்டு வருவதாக எச்சரிக்கப்பட்டு இருந்தது. ரஷ்யாவில் இந்த அமைப்பு தாக்குதல் நடத்தி இருந்தது. இந்த சூழலில் பாக்ராம் விமானப்படை தளத்தை அமெரிக்கா கேட்பது ஆப்கானிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கும் இந்தியாவுக்கும் ஆபத்துதான். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.